சின்ன கல்லு பெத்த லாபம்ன்ற மாதிரி ஒரு சின்ன காடைக்குள்ள பெரிய கோழியில் இருக்கிற எல்லா நியூட்ரிஷனுமே அடங்கியிருக்கு. இன்னைக்கு நான் செய்ய போறது ட்ரெண்டிங்கான செங்கோட்டை ஸ்டைல் காடை பிரட்டல். வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா. 4 காடையை பெரிய துண்டுகளாக கட் பண்ணி வச்சிருக்கேன். மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 கொத்து கருவேப்பிலை, அரை எலுமிச்சை பழம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி இலை, 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், 1 ஏலக்காய், 2 பச்சை மிளகாய், 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து காடையை மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற எல்லா மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த காடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது இப்போ 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 2 தக்காளியை நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். ரெண்டு தக்காளியை நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். வானல்ல ஒரு 1/4 கப் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காவை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே காடைக்கு மிக்ஸ் பண்ணும்போது உப்பு சேர்த்துருக்கோம். மசாலாவுக்கு மட்டும் கரெக்டாக சேர்த்துட்டா போதும். இப்போ இதுல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற காடையை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த காடையை சிம்மிலே வச்சு தான் நம்ம 10லேருந்து 15 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். மற்ற கறிங்க மாதிரி ரொம்ப நேரம் வேக வச்சா சாஃப்ட் ஆகாது. இந்த காடை ஹார்டாக ஆரம்பிச்சிடும், கெட்டியாயிடும். இந்த காடையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. அதனால் இது ஹார்ட் ஹெல்த்துக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. இதை மூடி வச்சு நம்ம வேக வச்சிடலாம். பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக காடை நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இதில் தூவிக்கலாம். ட்ரெண்டிங்கான செங்கோட்டை ஸ்டைல் காடை பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இது ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காடை பிரட்டலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.